ஜென்ரல் இங்கிலீஷில் ப்ரோஸோட ஆத்தர்ஸோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் குயிக் லேர்னிங்ன்ற யூடியூப் சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷார்ட்கட்ஸ். அதனால் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். த லாஸ்ட் லெசன் இதோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸ் டாடே. இந்த டாடே வந்து நம்ம டவுட்டுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். டாடெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் வந்து டாடே தான். டவுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் லெசன் நடத்தும் போது தான் லெசனோட லாஸ்ட்டில் தான் உனக்கு டவுட் வரும் அப்படின்னு டீச்சர் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. இந்த டையிங் டிடெக்டிவோட வேலையே என்னது? டெய்லி நம்மளை ஃபாலோ பண்ணுறது. டாயில் வந்து டெய்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெனான் கேமரா வச்சு டெய்லி ஃபாலோ பண்ணுறாரு. லேர்னிங் த கேம். சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஒரு கேம் வந்து நான் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த கிரிக்கெட் கேம் வந்து கேம்னாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே பிடிச்சது வந்து கிரிக்கெட்டு. ஸோ கிரிக்கெட் வந்து நான் சச்சினை பார்த்தா லேர்ன் பண்ணேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்க்கை வந்து ரிஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் இனிமேலாம் மரம் ஏற மாட்டேன். ஐ கான்ட்டுனே சொல்லக்கூடாது. நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஐ கேன் டூ இட் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்ட் மேன் ரிவர். டோரோத்தி டெம்மிங். இது வந்து ஒரு ட்ராமா. டோரோ வந்து டோரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோரா எப்போவுமே வந்து அங்கே உங்களுக்கு மலை தெரியுதா, அங்கே ஆறு தெரியுதான்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி டோரா அங்கே உங்களுக்கு ரிவர் பக்கத்தில் ஒரு ஓல்ட் மேன் தெரியுறாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 ஆரஞ்சஸ் வாங்குறீங்க. 17 ஆரஞ்சஸ்க்கு வந்து பில் போடுறாங்க. அந்த பில் வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது நமக்கு எப்போயுமே ஐ எம் கோயிங் டு ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. FLY ஃப்ளை. அப்படின்னு ஜாலியாக சொல்கிற மாதிரி. த நைட் த கோஸ்ட் காட் இன். இதுக்கு வந்து ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர். கோஸ்ட் வந்தால் வந்து தர்புர்னு சவுண்டு வரும். ஸோ வந்து இங்கே க்ரோ ஞாபகம் வச்சுக்கணும். க்ரோ மூலியமாக கூட கோஸ்ட் வரும்ல. காக்காவுக்கு வந்து அப்போ இறந்து போனவங்களாம் காக்கா மூலியமாக நம்ம அம்மாவாசைக்கெல்லாம் வந்து சாப்பாடு வைப்போம்ல, க்ரோவர். ஸோ கோஸ்ட் வந்து க்ரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இது வந்து சும்மா ஸ்டோரி மாதிரியா, ஆத்தர் கிடையாது.